ஆகீரே. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. இன்னும் கண்டீரா பேரின்பத்தை விண்ணில் பேற்று வாழுவே. திவ்ய அன்பின் ஆழமும் நீளமும் அங்கே கண்டானந்திப்பே. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. கடைசி பல்லவிலே நாம் பாடினபடி இன்னும் கண்டிராத பேரின்பத்தை விண்ணிலே பெற்று வாழுவேன், திவ்ய அன்பின் அகலமும் நீளமும் அங்கே கண்டு ஆனந்திப்பேன் அப்படின்று சொல்லப்பட்டிருக்கிற வடிவின் அடிப்படையில நாம் இங்கு அவரை நிழலாட்டமாய் காணுகிறோம். அங்கே அவரை முகமுகமாய் நாம் தரிசிக்கிற ஒரு நாள் வரும். அந்த நாள் அங்கே அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களாய் இங்கு நம்மை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அங்கு அதை நாம் கண்டு ஆனந்திக்கும்படியான ஒரு பாக்கியமுள்ள நித்திய வாழ்க்கைக்கு நேராய் அவை தொடர்ந்து நம்மை இந்த வசனத்தை கொண்டு நடத்தி விடுகிறார் என்பதுல அவர் நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். மறுபடியும் அந்த வரியை நாம் உண்மையிலே ஒரு சந்தோஷமாக அவர் அதை கண்டு ஆனந்திக்கக்கூடிய ஒரு வாஞ்சியோடு கூட ஒரு காத்திருக்கக்கூடிய இருதயத்தை அவர் நமக்கு கொடுக்கும்படியாக நாம் பாடுவோம். இன்னும் கண்டீராத பேரின்பத்தை விண்ணில் பேற்று வாழுவே. திவ்ய அன்பின் ஆழமும் நீளமும் அங்கே கண்டா நந்திப்பே. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஜீவன் தந்த ரட்சகா. தேங்க்ஸ் பிரபு. ஓகே, இந்த நாள் மாலை வேளையிலும் லைக் பிரபு சொன்ன மாதிரி அந்த பாடலின் அந்த வரி இன்னும் இன்னும் அவரிடத்துல நாம் கிட்டி சேரும்படி அது ஒரு நாள் அது வருகிறது. ஆனால் இந்த பூமியிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ப்ரொவிஷனான எழுதப்பட்ட வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியாகிய தேவனோட உதவியோடு விட குமாரனாகிய தேவனை இன்னும் அதிகமாய் நாம் பார்த்து அந்த மகிமையோட டீசர்ஸ் இங்க நம்ம ருசிக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்யும்படிக்கு இந்த நாள்ல நம்ம அங்கிளுக்கு டைம் அதிகமா கொடுக்கும்படி இப்பயே கொடுத்துடலாம். அங்கிள், ஓவர் டு யூ அங்கிள். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இவ்விதமாக சாயங்கால வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடத்தக்கதாக இணையத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு அளித்த இந்த பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தம்பி ஜெபித்தது போல பாடினது போல உங்களுடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. வலது பாரசத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் அவருடைய சமூகத்திலே மாத்திரம்தான் நமக்கு உண்டு. தம்பி இளங்கோ சொன்னது போல அவருடைய வசனத்தை தியானிக்கிற வேளையிலே அவருடைய வசனத்தை படிக்கிற நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர்
அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மை தேவனோடு ஒன்றிணைக்கிறவராக இருக்கிறார். நாம் மறுபடியும் பிறந்த போது நாம் அவருக்குள்ள ஆக்கப்பட்டோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனாலும் பல காரியங்களிலே நாம் கொஞ்சம் அவரை விட்டு அவ்வப்பொழுது தூரம் போய்விடுகிறோம். ஆனாலும் அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக வார்த்தையையும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு கொடுத்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஆனந்தமான காரியம், எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ். அந்த அவருடைய வார்த்தையை அவர் பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் அந்த திரியேகத்துவத்தினுடைய மூன்றாவது நபராகிய தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறபடியினால் அந்த கிளிம்ஸ் ஆஃப் த ஹெவன், பரலோகத்தினுடைய அந்த இன்ப வாழ்க்கையினுடைய கிளிம்ஸஸ், அந்த சிறிய சிறிய அனுபவங்களை நமக்கு கொடுத்து அவர் வழி நடத்தி வருகிற இந்த மேலான கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் யாவரும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட உணர்வோடு கூட தொடர்ந்து நாம் வேதத்தை படிக்க முற்படுவோம். அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே அல்லது தொடர்ந்து நாம் அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலேயே நிற்கிறோம். தேவனாகிய கர்த்ததாமே நம்மை அங்கே நிறுத்தி இருக்கிறார். ஸோ அவர் நம்மை நிறுத்தி இருக்கிற வரையிலும் அங்கே நிற்பதும் அதிலே டுவெல் பண்ணுவதும் அதை ஆழமாக அறிந்து கொள்வதும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதும் அதனுடைய மேன்மையை உணர்வதும் மிகவும் நமக்கு நல்லது. ஆகையினாலே அவருடைய வழி நடத்துதலின்படியே நாம் செல்லுவோம். ஸோ பாவத்திலே மனுக்குலம் விழுவதற்கு அல்லது அந்த மனுக்குலத்தினுடைய அந்த வீழ்ச்சியிலே தேவனை விட்டு தூரம் போய் விழுந்து போன அந்த நிலைமைக்கு செல்வதற்கு அடிப்படையான அல்லது முதலாவது காரணம் தேவனை அவர்கள் அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிறது தான். ஸோ தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 1:21 வாசிக்கிறோம். ஸோ தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் என்ன என்று பல கோணங்களிலே நாம் பார்த்து வருகிறோம். மிகுந்த ஆச்சரியமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை தம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்தி வருகிறார். ஸோ கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் சரியான ஜெபம் செய்தல் என்று சொல்லி பார்த்தோம். ஸோ glorifying God as God is praying the right prayer. சரியான ஜெபம் செய்தல் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்தை நாம் முழுமையாக வாசித்து அதிலே உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்கிற அந்த காரியத்தை நாம் வைத்து அவருடைய அந்த அந்த மாறாத திட்டத்தை குறித்தும் அந்த அவருடைய சித்தத்தின் ஆலோசனையின்படியான அந்த மாறாத திட்டம் என்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம். அல்லது வேதாகமத்தினுடைய அதே லாங்குவேஜ்ல சொல்வோமே ஆனால் அது எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் படித்த அந்த லாங்குவேஜை நாம் பயன்படுத்தினோமே ஆனால் அவருடைய தீர்மானம், அவருடைய ஆலோசனை, அவருடைய சித்தத்தின் ஆலோசனை, அவருடைய ரகசியம் என்கிற அந்த காரியம் அதை அவர் மாறாதபடி நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியாக ஜெபிப்பது ஜெபம், அதுதான் தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தும் ஜெபம் என்று நம்ம பார்த்தோம். கொஞ்சம் தான் நம்மளால பார்க்க முடிந்தது. ஆனாலும் கடந்த அந்த வாரத்திலே அநேக கேள்விகள் இருந்தது. எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. நல்லது, உண்மையாகவே கேள்விகள் அதிகமாக இருக்க நாம் நன்றாக கற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கிறது. இன்னொன்றையும் நான் அறிந்து கொண்டேன், கேள்விகள் அதிகமாக இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிறபடினாலே மிகவும் அதிகமாக நமக்கு அப்ளிகபிளான ஒரு ட்ரூத் என்று நாம்
நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய கடைபிடிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிற ஒரு சத்தியம் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம் அதுல இருந்து. தொடர்ந்து அருமையானவர்களே, அதே ஜெபத்திலே thy will be done அல்லது உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று பார்த்தோம். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஜெபத்தினுடைய 6 ஜெப குறிப்புகளை கொண்ட ஜெபத்திலே ஒரு குறிப்பிலே பாதிதான் எடுத்தோம். நம்ம அப்படி செய்வது சரியல்ல, ஆனாலும் கூட ஒரு ஜெப குறிப்பிலே பகுதியை நாம் எடுத்தோம். ஆனால் அடுத்த பகுதியையும் சேர்த்தாதான் அது முழுமை பெறும். ஆகையினாலே அந்த பகுதியை நாம் எடுப்போம். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தொடங்கும் வகையிலே அந்த கர்த்தருடைய ஜெபத்தை லூக்கா எழுதின சுவிசேஷத்துல, சாரி தம்பி, மத்தேயு போட்டீங்க. குட், தேங்க்யூ. Praise God for your immediate action. So I thank God. உண்மையிலே ஆண்டவரை நான் துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இதே கர்த்தருடைய ஜெபத்தை நாம பார்க்கிறோம். அதுவும் ஒரு நோக்கத்தோடு தான் நான் எடுக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே அதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த கர்த்தருடைய ஜெபம் இயேசு சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம் என்று சொன்ன உடனே மத்தேயுலே இருக்குது, லூக்காலே இருக்குது. ரெண்டும் ஒரே கான்டெக்ஸ்ட்ல இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபங்கள் என்று அநேக வேளையிலே நாம் அதை நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல அருமையானவர்களே. அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 6வது அதிகாரத்திலே நாம் பார்ப்பது இட்ஸ் a part of Jesus's Sermon on the Mount. இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தினுடைய ஒரு பகுதியாக அந்த ஜெபம் இருக்கிறது. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இன்னொரு கான்டெக்ஸ்ட்லே அவர் சொல்லுகிறார். இன்னொரு கான்டெக்ஸ்ட்லே இயேசு சீஷர்களுக்கு இந்த ஜெபத்தை போதிக்கிறார். இரண்டாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இந்த ஜெபத்தை இயேசு தொடங்கும் போது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி தொடங்குகிறார். The pattern in which you pray. அது ஒரு நல்ல பேட்டர்னாக, அந்த பேட்டர்னை நாம் எடுத்து அதிலே ரொம்ப துல்லியமாக 6 ஜெப குறிப்புகளிலே நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய விதத்திலே அழகாக ஒரு நல்ல பேட்டர்னாக அதை அமைத்திருக்கிறார். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அதை ஏன் எடுக்கிறேன் என்றால், அங்கே அவர் சொல்லும் போது சீஷர்களுக்கு ஸ்பெசிபிக்காக அதை டீச் பண்ணுகிறார், அதை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இப்படி சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அநேக வேளையிலே இந்த கேரிஸ்மேட்டிக் சர்க்கிள்ஸ்ல இருந்து, நானும் அப்படின்னா அந்த பென்டிகாஸ்டல் சர்ச் பேக்ரவுண்ட்ல இருந்து வருகிறவர்கள் இந்த இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜெபத்தை கொஞ்சம் கீழானதாக பார்க்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, பொதுவாக அந்த பெயர் கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லப்படுகிற அந்த நாமினல் சர்ச்சஸ் அல்லது ட்ரெடிஷனல் சர்ச்சஸ்ல, எல்லாமே இப்போ ட்ரெடிஷனல் சர்ச்சஸா மாறிடுச்சு, அது வேற காரியம். ஸோ இந்த ட்ரெடிஷனல் சர்ச்சஸ்ல கண்டிப்பாக அவர்களுடைய ஆராதனையில இந்த ஜெபத்தை சொல்வார்கள். அது ரொம்ப நல்லது, ஆனால் உணர்ந்து சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். ஸோ 11வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்களும் ஸ்கிரீன்ல ஃபாலோ பண்ணுங்க அல்லது உங்களுடைய வேதாகமத்திலே கவனமாக பின்பற்றுங்கள். அவர் ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, whenever you pray, when you pray, ஜெபம் பண்ணும் போது அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணும் போது அதுல முடியல, சென்டென்ஸ் முடியல, ஒரே சென்டென்ஸா வருகிறத நம்ம பார்க்கலாம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். சோ இங்கதான் முடியுது. சோ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்று அந்த செமிகோலன்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு குறிப்புகளிலே மாற்றமில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே எப்படிப்பட்ட குறிப்புகள் இருந்ததோ அதே குறிப்புகள் கடைசியில இப்படி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஸோ ஐ திங்க் இது ஒரு இம்பரேட்டிவ் அல்லது ஒரு கட்டளை போல, அல்லது இப்படியே நீங்கள் ஜெபியுங்கள், இந்த ஜெபத்தை செய்யுங்கள் என்று சொல்வது வலியுறுத்தலோடு பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஓகே, அது நம்முடைய ஆப்சர்வேஷனுக்காக மாத்திரம்தான். இப்பொழுது நம்முடைய குறிப்பு என்னவென்றால், அருமையானவர்களே, அதே அந்த ஜெப குறிப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2வது அதிகாரம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஒரு கேப்ஷன் அல்லது ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், கடந்த வாரத்திலே நாம் கொடுத்தோம், தேவனை தேவனென்று மைமைப்படுத்துதல் என்றால் சரியாக ஜெபித்தல் அல்லது அவருடைய சித்தத்திற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்பது தேவனை தேவனென்று மைமைப்படுத்துதல் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், தனியாக ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், தேவனை தேவனென்று மைமைப்படுத்துதல் என்றால் நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல் என்கிற ஒரு காரியம். இது glorifying God as God. Glorifying God as God is implicit obedience or unconditional obedience. நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல். சோ இந்த கீழ்ப்படிதல் என்கிற காரியமும் இந்த ஜெப குறிப்பிலேயே வருகிறதை நாம் பார்க்கலாம். சோ கடந்த வாரத்துல ஒரு பகுதியை மாத்திரம் பார்த்தோம். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று பார்த்தோம். அருமையானவர்களே, அந்த உம்முடைய சித்தம் என்று சொல்லும் போது நாம் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரத்திலேயும் 3வது அதிகாரத்திலேயும் ஒரு சில ஸ்பெசிபிக்கான அழகான வசனங்களை பார்த்தோம். அதிலே உம்முடைய தீர்மானம், உலக தோற்றத்திற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் பண்ணின அந்த தீர்மானம், அந்த சித்தத்தின் ஆலோசனை, அந்த மாறாத அவருடைய சித்தத்தினுடைய ஆலோசனை, அவருக்குள் இருந்த, பிதாவாகிய தேவனுக்குள் இருந்த ரகசியம் என்று அவருடைய அந்த சித்தத்திற்கு அநேக வார்த்தைகளை பார்த்தோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரத்திலும், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது அதிகாரம் நினைக்கிறேன். இப்படி அநேக வசனங்களிலே பார்த்து இது அவருடைய மாறாத சித்தம் என்று பார்த்தோம். அப்போ இந்த ஜெப குறிப்பை மீண்டும் பாருங்க. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக சொல்லும் போது, அல்லது மத்தேயுல நம்ம பார்த்த அந்த வெர்ஷன் படி பார்த்தா உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக சொல்லி பார்க்கும்போது, அந்த பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படவில்லை என்பதாக அந்த அர்த்தம் அதிலே தொக்கி நிற்கிறதை நாம பார்க்க முடியுது இல்லையா? நிச்சயமாக. ஏன் நாம் ஜெபிக்கிறோம் என்றால், பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படவில்லை, ஆகையினாலே அது செய்யப்பட வேண்டும் என்கிற காரியம் நிச்சயமாக வெளிப்படுகிறது. அது சரிதான். அருமையானவர்களே, இது அப்படி நாம பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தருடைய அந்த மாறாத சித்தம் அல்லது அவருடைய சித்தத்தின் ஆலோசனை, காரியங்கள் எப்படி தொடங்க வேண்டும் அல்லது சிருஷ்டிப்பிலே காரியங்கள் எப்படி துவக்கப்பட வேண்டும், எப்படி
அது ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அது செல்ல வேண்டும். அதுல இருக்கிற எல்லாருடைய விசுவாசிகள், அவிசுவாசிகள், நேஷன்ஸ் எல்லா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன், சொசைட்டிஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற அந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து அவருடைய அந்த சித்தம் எப்படி தொடர்ந்து நடக்க வேண்டும், எப்படி அது ஒரு கல்மினேஷனுக்கு, கான்சர்வேஷனுக்கு அல்லது முடிவுக்கு வர வேண்டும் என்கிற எல்லா நிகழ்வுகளையும் ஒரு நிகழ்வு விடாதபடி ஒரு மாலிக்யூலுடைய அசைவையும் கூட அதிலே உள்ளடக்கி சற்றும் மாறாத விதத்திலே அவர் அதை வடிவமைத்திருக்கிறார். இதற்கு இதை நீர் செய்யும் என்று ஜெபிப்பதுதான் அந்த ஜெபம். அதே நேரத்திலே அருமையானவர்களே, பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று சொல்லும் போது அங்கே ஒரு சிறிய ஒரு பிரச்சனை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ அப்படின்னா அருமையானவர்களே, இன்னொரு காரியம் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்பதிலே 3 கோளங்கள் அல்லது 3 ஸ்பியர்ஸ், ஸ்பியர் SPHER என்கிற ஆங்கில வார்த்தை, 3 கோளங்கள் அல்லது 3 ஏரியாஸ், 3 விதமான காரியங்களை ஆகிலும் நாம் அங்கே பார்க்க முடியும் தேவனுடைய சித்தம் என்று சொல்லும் போது. ஒன்று நம்ம கடந்த வாரத்துல டீல் பண்ணுகிற காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அது நம்ம திரும்பவும் பண்ண போறது இல்லை. பட் ஸ்டில் அது நிச்சயமாக நாம் எடுப்போம். ஆனால் அருமையானவர்களே, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் தேவன் ஆகிய கர்த்தர் மனுக்குலத்துக்கு எழுதி கொடுத்த அவருடைய வார்த்தை என்பதை இன்னொரு மொழியிலே நாம் சொல்வோமேயானால் இது தேவனாகிய கர்த்தருடைய சித்தம். கீழ்ப்படியும்படியாக அவர் தேவாதி தேவன், அவர் சர்வ ஆளுமையுடைய தேவன், அவர் சர்வ அரசாட்சியின் அதிகாரத்தை பெற்ற தேவன், அல்லது அவர்தான் தேவன், he is God அப்படின்னு சொல்லும் போது அவருடைய வார்த்தை அது கீழ்ப்படியப்பட வேண்டும். எனிவே நம்ம ராஜாக்களுடைய காலங்களிலே நாம் வாழவில்லை. ஆகையினாலே இதுல நமக்கு ரொம்ப ஒரு புரிந்து கொள்ளுதல் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா எல்லாருமே ராஜாக்களுடைய காரியங்களை நம்முடைய பள்ளிக்கூட பாடங்களிலே நம்ம படித்திருக்கிறோம். இப்போ உள்ள அந்த டெமோக்ரஸி போல அல்ல. ஒரு நாட்டினுடைய ராஜா என்றால் அந்த ராஜா சொன்னால் அது அப்படியே செய்யப்பட வேண்டும். அது ராஜாவே சொன்னாலும் நிச்சயமாக அது கீழ்ப்படியப்பட வேண்டும். நமக்கு தெரியும், அந்த எஸ்தருடைய புஸ்தகத்துல நான் வாசிக்கும் போது அவன் இமோஷனலா அந்த நேரத்துல அந்த ராஜா சொல்லிட்டான், ராணி என்னுடைய வார்த்தையின்படி அவள் சகல பேருக்கும் தன்னை காண்பிக்கும்படியாக ராஜாவுக்கு முன்பதாக அல்லது எல்லாருக்கும் முன்பாக வராதபடியினாலே அவள் ராஜ பட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்கிற காரியம். சோ அதை அவன் செய்தாக வேண்டியது இருந்தது. அது போல புதிய ஏற்பாட்டிலையும் ஏரோது ராஜா, நீ என்ன வேணுமானாலும் கேளு, நான் அதை தருவேன் என்று சொல்லுகிற காரியங்கள், ராஜாக்கள் சொல்லுகிற காரியங்கள், அவர்கள் முத்திரை மோதிரத்தை அதில் வைத்து விட்டார்கள் என்றால் அது இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். அந்த நாட்டினுடைய பிரஜைகள் நிச்சயமாக நிபந்தனையற்று அதற்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். ராஜாவே அதை மாற்ற முடியாது, மாற்றுவது கடினம். சோ ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரியாக எல்லாவற்றையும் படைத்த அந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை என்பது அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும், அல்லது அவருடைய சித்தமாகிய அவருடைய வார்த்தை கீழ்ப்படியப்பட வேண்டும். ஆனால் முழுமையாக கீழ்ப்படியப்படுவது இல்லை என்கிற ஒரு காரியம் இருக்கிறது அருமையானவர்களே. அப்படின்னா அந்த 2 விதமான சித்தம் இதுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்று அவருடைய மாறாத தம்முடைய சித்தத்தின் ஆலோசனையின் சித்தம், அவருடைய இருதயத்தில் மறைந்திருக்கும் ரகசியம் என்கிற காரியம். அந்த ரகசியம் அதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அருமையானவர்களே, இன்று அநேகர் ரொம்ப சாதாரணமாக இப்படி சொல்லுகிறார்கள், நாம் ஜெபிக்க வேண்டுமானால்
தேவன் ஒரு உதாரணமாக ஒரு நாட்டிற்காக நாம் ஜெபிக்க வேண்டுமானால், அல்லது ஒரு கொரோனா சிச்சுவேஷன், அது ஏதோ ஒரு காரியம் நிகழ்வு இருக்கிறது என்றால், அந்த நிகழ்வு எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிகிறது என்கிற காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாக தேவனிடத்திலே மன்றாடி ஜெபித்து அவர் அதை வெளிப்படுத்தி அதன் அடிப்படையிலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு நூதன ஒரு போதனை இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அது எத்தனை பெரிய முட்டாள்தனமான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அந்த ரகசியம் என்கிற காரியம் அல்லது தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கிற காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முற்படுவது, முதலாவது அது ஞானமான காரியம் அல்ல. இரண்டாவது, அது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது என்ன? ஆண்டவரே, நீர் உம்முடைய சித்தத்தின் ஆலோசனை, உம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்கும் நீர் உலகத்தின் நிகழ்வுகளிலே நிறைவேற்றி கொண்டிருக்கும் உம்முடைய சித்தம் உம்முடைய ஞானத்தின் அடிப்படையிலானது. லார்ட், ஐ ட்ரஸ்ட் இன் யுவர் விஸ்டம். அது எனக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீர் ஞானமாய் செய்கிறவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது நன்மையான காரியம்தான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I trust in your goodness. I have faith in your goodness. I have faith in your wisdom என்று சொல்வதுதான் விசுவாசம். விசுவாசத்தோடு அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது முற்படுவது அது பயங்கரமான முட்டாள்தனம். அறிந்து கொள்ளவும் முடியாது. அப்படி கிளைம் பண்ணுகிறவர்கள் அதை சொல்லும் போது அதுல ஒரு சில காரியங்கள் ஃப்ளூக்ல நிறைவேறி விடலாம், ஒரு சில காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கும். ஆனால் அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தருடைய அந்த மாறாத அந்த சித்தம் என்பது அது எள்ளவும் மாறாத காரியம். ஒருவேளை இவர்கள் சொல்லுகிறபடி அவர் அதை தான் வெளிப்படுத்தி இருந்தார் என்றால் அது மாறாது. தேவன் மாறாதவர், சற்றும் மாறாதவர். அப்போ அருமையானவர்களே, இந்த காரியத்தை தான் நாம் உபாகமம் எழுதின புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நமக்கு நல்லா தெரிந்த அந்த வசனம் தான் தம்பி மணி அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம். நாமளும் எல்லாருமே அடிக்கடி சொல்லுகிற ஒரு முக்கியமான வசனம் தான் உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனம். இந்த 2 சித்தம் என்பதை அழகாக சொல்கிறது. அந்த 2 சித்தமும் என்றால் என்ன என்பதை உபாகமம் 29:29 நான் வாசிக்கிறேன். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் அப்படின்னு சொல்லும் போது, அந்த மறைவான அவருடைய ரகசியம் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தீர்மானித்த அந்த தீர்மானம், அந்த திட்டம், அந்த தமது சித்தத்தின் ஆலோசனை என்கிற இந்த காரியம் அது மறைவானது, அது தேவனுக்கே உரியது, அது கர்த்தருக்கே உரியவைகள். அடுத்தது வெளிப்படுத்தப்பட்டவைகளோ அப்படின்னா அதுல என்ன நாம புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிற அவருடைய சித்தம், அவருடைய இருதயத்தினுடைய சித்தம், மனிதர்கள் கீழ்ப்படியும்படியாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிற அவருடைய சித்தம். சோ வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். சோ இந்த வெளிப்படுத்தப்பட்ட காரியம் அல்லது வேதாகமத்தின்படியான இந்த தேவனுடைய சித்தம். அருமையானவர்களே, இந்த 2 காரியத்தையும் சொல்லும் போது நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு சின்ன சலசலப்பு இருக்கலாம். ஏனென்றால் நாம் ஆவிக்குரிய கோலத்திலே மிகவும் அதிகமாய் தேவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தம் என்று பேசுகிற காரியம் இது 2மே அல்ல. அதனால நமக்கு கொஞ்சம் இருதயத்துல ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும். அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறோம், நானும் செஞ்சிருக்கிறேன். என்னுடைய கல்லூரி நாட்களிலே ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக, திருமணத்திற்கு முன்பதாக யாரை திருமணம் செய்து கொள்ளலாம், அல்லது வேலைக்கு போகும் முன்பதாக எந்த வேலைக்கு போகலாம், 2-3 வேலைகள் இருக்கும்போது எந்த வேலைகளை தேர்ந்தெடுக்கலாம், எந்த ஊர்ல போய் நம்ம
வசிக்கலாம். இந்த ஊரா அந்த ஊரா, இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு, இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு, எந்த ஊரை தேர்ந்தெடுக்கலாம், ஸோ எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களிலே தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படியாயினும் கண்டுபிடித்து விட வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக செய்து விடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க 40 நாள் உபவாசிக்க வேண்டும், 100 நாள் உபவாசிக்க வேண்டும், 3 நாள் உபவாசிக்க வேண்டும், 20 நாள் உபவாசிக்க வேண்டும் என்று அது ஏதோ ஒரு கல்ச்சுரலா நம்முடைய மைண்ட்ல அந்த மைண்ட் செட் மாதிரி ரொம்ப ஒரு 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 மாறாத ஒரு ஃப்ரேம் மாதிரி ஆகிவிட்டது அருமையானவர்களே. ஆனா அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த 3வது வகையாக நான் இப்போது மென்ஷன் பண்ணின இந்த காரியம் முக்கியமானதே அல்ல. அது முந்தி ஒரு தடவை நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னது போல, ஒரு தராசிலே ஒரு பக்கத்திலே 5000 டன் அல்லது 10,000 டன் எடையுள்ள ஒரு எடையை நம்ம வச்சிருக்கிறோம். அடுத்த தட்டிலே ஒரு கோழியினுடைய இறகை நாம் வைத்திருக்கிறோம் என்றால், இந்த முதல் 2 சித்தங்களும் இருக்கிறதல்லவா, தேவனாகிய கர்த்தருடைய அந்த மாறாத தம்முடைய ஆலோசனையின்படியான அவருடைய சித்தம் அல்லது அவருடைய தீர்மானம் என்பதும் அவர் வேதாகமத்திலே தன்னுடைய வார்த்தையாக தன்னுடைய வேதாகமத்திலே it's the word of the Lord, this is the word of God. இந்த ரெண்டும் 10,000 டன் சொல்லலாம், 5,000 டன் சொல்லலாம், 50,000 டன் சொல்லலாம், 1,00,000 டன், முடிவில்லாத அந்த வெயிட்டேஜ் உள்ளது அருமையானவர்களே. அடுத்த பகுதியிலே ஒரு கோழி இறகு போல வைக்கிறதுனா நானும் நீங்களும் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி தேடுகிற ஒரு காரியம். அருமையானவர்களே, இதை குறித்து இப்போ விளக்கமா நம்ம சொல்லுவோமான்னு தெரியாது, பட் ஆனாலும் கண்டிப்பா மென்ஷன் பண்ண வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, வேதாகமத்தின்படி இந்த முதல் 2 சித்தங்களையும் குறித்த கவனம் உள்ளவர்களாக ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறபடி, தேவனுடைய அந்த நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம். சோ இந்த இடத்துல இது வருது. நாம அன்றாடம் எடுக்கிற தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில இப்படி ரொம்ப மேஜரா யாரை திருமணம் செய்வது, எந்த படிப்பை தேர்ந்தெடுப்பது, எந்த வேலையை தேர்ந்தெடுப்பது, எந்த பட்டணத்தை தெரிந்தெடுப்பது அப்படிங்கிற காரியம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி வரையிலும் நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறோம். இத பேசலாமா, இத பேசக்கூடாதா, அதுலயும் ஆண்டவருடைய சித்தத்தை நாம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கிறது. சோ இது எல்லாத்துக்குமே நாம ரொம்ப கான்சியஸா, இது ஆண்டவருடைய சித்தமா, இதுக்கு நான் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு போலாமா, அதுக்கு நம்ம ஒரு 3 மணி நேரம் ஜெபிக்கலாம் அல்லது 1 மணி நேரம் ஜெபிக்கலாம், அப்படி அல்ல. சோ நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த முதல் 2 கேட்டகரியில இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய அந்த சித்தத்தை நாம நிறைவேற்றுவதிலே, அந்த வசனத்தின்படி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சோ நாம் அடிக்கடி சொல்லுகிற இந்த வேதாகமத்திலே அல்லது அவருடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய சித்தமாகிய அவருடைய அந்த வேதாகமத்திலே தேவனாகிய கர்த்தரை, கிறிஸ்துவை நாம் பார்த்தல், ரசித்தல், ருசித்தல், அதிலே மன மகிழுதல், அதிலே திருப்தி அடைதல் என்கிற காரியத்திலே அன்றாடகம் காலையிலும் மாலையிலும் மதியமும் அல்லது அதிலே நாம ஊறி போயிருப்போமே ஆனால், அல்லது அதையே நம்முடைய நல்ல ஒரு பழக்கமாக ஏற்படுத்தி கொண்டோமே ஆனால், அருமையானவர்களே, நாம அந்த 3வது கேட்டகரி அவருடைய சித்தத்தை நாம அந்த ஃப்ளோல, நம்முடைய வாழ்க்கையின் அந்த ஃப்ளோலே நாம கண்டுபிடிக்கணுங்கிறது இல்லை, அது அப்படியே நம்ம செய்து கொண்டு இருப்போம். எடுக்கிற தீர்மானங்கள்ல ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப நாம ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முதல் 2 சித்தங்களிலே அல்லது தேவனோடு கூட நடக்கிற ஒரு மனுஷனுக்கு, தேவனோடு நெருங்கி வாழுகிற ஒரு மனுஷனுக்கு அன்றாடக காரியங்களிலே அவருடைய சித்தம் என்கிற காரியம் ரொம்ப நேச்சுரலா வரும். ஆனா இப்போதைக்கு முகவுரையில இந்த 3 விதமாக
அவருடைய சித்தங்கள் இருக்கிறது என்பதை மாத்திரம் நம்ம புரிந்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து நாம சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு நாம போவோம். கடந்த வாரத்தை போல 3 உதாரணங்கள் எனக்கு முன்பதாக உண்டு. எவ்வளவு பார்க்க முடியுமோ அதை நாம பார்ப்போம். மீதியை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஆபிரகாமுடைய ஜெபம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிற நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வியின் அடிப்படையிலே நம்ம பார்ப்போம் என்றால், ஆபிரகாம் இங்கே தேவனாகிய கர்த்தருடைய அந்த மாறாத பிரமாணத்தை அல்லது மாறாத அவருடைய அந்த சித்தத்தின் ஆலோசனையை அவன் தன்னுடைய விருப்பத்திற்கேற்றபடி வளைக்கும்படியாய் முயற்சி செய்தானா அவனுடைய ஜெபத்திலே. ஏனென்றால் இதை குறித்து அநேகர் அவ்விதமாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த காரியத்திலே தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது நமக்கு அவசியம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துக்கு நாம் செல்லலாம். 18வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 33 வரையிலும் உள்ள அந்த பெரிய வசன பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தயவு செய்து க்ளோசரா பின்பற்றுங்க, ஸ்கிரீன்ல அல்லது உங்களுடைய வேதாகமத்திலே பின்பற்றுங்கள். 23 தொடக்கம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, அதாவது சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும்படியாக அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்களோ என்று பார்க்கும்படியாக அந்த 2 மனிதர்கள் அல்லது தேவதூதர்கள் அங்கே போய்விட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஹியூமன் ஃபார்ம் என்று சொல்லுகிறார்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகள். நானும் அப்படித்தான் நம்புகிறேன். சோ அவர் மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறார். சோ அந்த வேளையிலே நடக்கிற சம்பாஷணை தான், துவங்குகிற சம்பாஷணை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ, அப்படிதான் அவர் தொடங்குகிறார். அருமையானவர்களே, இங்கே நாம் துவக்கத்திலேயே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நிச்சயமாக ஆபிரகாம் தேவனுடைய அந்த சித்தத்தை முழுமையாக வளைத்து விட வேண்டும் என்கிற இன்டென்ஷன்ல அவன் பண்ணவில்லை. அநேகர் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, அப்படி சொல்வது அல்லது அந்த ஒரு ஆட்டிடியூடோட அல்லது அந்த மனப்பான்மையிலே தான் ஆபிரகாம் ஜெபித்தான் என்பதை எண்ணிக்கொண்டு நாமும் அவ்விதமாக ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிப்பதினால் தேவனுடைய சித்தத்தை நாம் மாற்றிவிடலாம் என்கிற அந்த எண்ணத்திலே நாம் ஜெபிப்போம். ஆனால் அதிலே இருக்கிற அந்த டேஞ்சர், அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தானது என்பதை உணராதபடி ரொம்ப கேஷுவலா சொல்லி கேஷுவலா அதன்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அருமையானவர்களே, அதை குறித்து இந்த காலையில ஒரு ஆர்டிகிள் நான் படிச்சுட்டு இருந்தேன். அது என்னதுன்னா, அது நம்முடைய பீப்புளுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அது அருமையானவர்களே, ஓப்பன் தீசம் என்று ஒரு கொள்கைக்காரர்கள் இருக்கிறார்கள். அதை குறித்து நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. ஓப்பன் தீசம் அப்படின்னா என்னன்னா, அவர்கள் விசுவாசிகள் தான். ஆனா அவங்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த எதிர்காலமானது அல்லது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் எதிர்காலமோ அல்லது ஒரு தேசத்தினுடைய எதிர்காலமோ எல்லாமே ஓப்பனாக இருக்கிறது. அதை குறித்து தேவனாகிய கர்த்தர் அறிய மாட்டார். ஏனென்றால் அது இன்னும் நிகழாத ஒரு காரியம். சோ இன்னும் நிகழாத ஒரு காரியத்தை குறித்து தேவனாகிய கர்த்தருக்கு அறிவு கிடையாது, அல்லது தேவன் அதை குறித்து அறிய மாட்டார். அந்த நிகழ்கால அந்த எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அல்லது மனிதர்கள் நினைக்கிறார்களோ அதை அவர் ஜெபிக்கும்படி அவர் விரும்புகிறார். சோ மனிதர்கள் ஜெபிக்கிறது போல அவர்களுடைய மனிதர்களுடைய விசுவாசம் அல்லது அவருடைய ஜெபத்தினுடைய குவாலிட்டியா என்னன்னு தெரியல, அதன் அடிப்படையிலே தேவன் அவர்களுக்கு அதை செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கோட்பாடு. சோ
இந்த நாட்களிலே அருமையானவர்களே, ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லக்கூடிய சபைகள் கூட இதன் அடிப்படையிலே ஜெபிக்கும் போது அவர்கள் தங்களையும் அறியாதபடி இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தின்படி ஜெபிக்கிறார்கள் என்பது எத்தனையாய் ஒரு ஆபத்தான காரியம் என்பதை அவர்கள் உணராதிருக்கிறார்கள் அல்லவா? அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த தேவனாகிய கர்த்தர் மனிதனுடைய ஜெபத்தின்படி தன்னுடைய முடிவுகளை மாற்றி மாற்றி செய்து கொண்டிருப்பாரானால் what confidence we have? நமக்கு என்ன ஒரு 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 நம்பிக்கை இருக்கிறது? நம்முடைய எதிர்காலத்தை குறித்து என்ன நம்பிக்கை இருக்கிறது? இப்படி ஒவ்வொருவருக்காகவும் அல்லது பரிசுத்தவான்கள் என்று எண்ணக்கூடிய ஒரு சிலருடைய காரியங்களுக்காக அவர் மாற்றிக்கொண்டிருப்பாரானால் ஒரு சாதாரண விசுவாசிக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? இரண்டாவதாக, தேவனாகிய கர்த்தர் அல்லது நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், நான் திரும்ப வந்து உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்களுக்காக இந்த காரியங்களை எல்லாம் நான் வைத்திருக்கிறேன் என்பதுதான் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு என்றுதான் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொடர்ந்து செல்ல வைக்கிறது. அந்த நம்பிக்கை தான் நமக்கு மரணத்திற்கு ஒரு பெரிய ஒரு ஆங்கர் போல இருக்கிறது. அதிலே நாம் தொடர்ந்து நம்பிக்கையா இருக்கிறதற்கு அது என்ன எப்படி நாம் நம்பிக்கையா இருக்க முடியும்? இப்படிப்பட்ட தேவன் என்றால் அவர்களை புரிந்து கொள்வோம். அந்த தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆட்சியின் அதிகாரம் என்று சொல்லுகிற அவருடைய அந்த சாவரனிட்டி, ஐ திங்க் அந்த வேர்ட்ஸ் நான் மறந்துட்டேன், அந்த சரியான வேர்டிங்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. அது அப்படியே சொன்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். I think C.H. Spurgeon சொன்ன ஒரு கொட்டேஷன் எங்கேயோ வாசித்தேன். என்னவென்றால், the sovereignty of God is a pillow to rest upon. What a glorious quotation it is. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆட்சியின் அதிகாரம், அவருடைய சாவரனிட்டியின் அடிப்படையிலே அவர் பண்ணியிருக்கிற அந்த தீர்மானமும் திட்டமும் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த கலக்கத்தின் மத்தியிலும், எந்த பிரச்சனைகளின் மத்தியிலும், அந்த சமுத்திரமே, அந்த மலையே சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும் கூட, அல்லது திடீர்னு உக்ரைனுக்கு விரோதமாக ரஷ்யா வந்தது போல ஏதோ ஒரு ராஜ்யம் இந்த இந்தியாவுக்கு எதிராக ஒரு நம்மை சுற்றிலும் குண்டு மழை பொழிந்து எரிந்து கொண்டிருந்தாலும், அருமையானவர்களே, இந்த தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆட்சி அதிகாரம் அல்லது அவருடைய சர்வ ஆளுமை அல்லது அவருடைய அந்த சாவரனிட்டி அப்படிங்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் சுகமா படுத்து தூங்குறதுக்கு ஒரு பில்லோ மாதிரி. That's the confidence. இவர்கள் சொல்லுகிறபடி அவருடைய சித்தத்தை மாற்றிக்கொண்டிருப்பாரானா, it's not a good thing. He is not God. He is not based primarily a God. தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் அவருடைய மாறாத அந்த சித்தத்தை அவர் அதன்படியே நிறைவேற்ற வேண்டும். ஆகினாலே தான் நாம் அப்படி ஜெபிக்கிறோம். சோ அந்த ஒரு கண்ணோட்டம் இல்லாதவனாக ஆபிரகாம் ஜெபிக்கவில்லை. ஆனால் அதுல இன்னொரு காரியத்தை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அப்படின்னா இது பார்கெயின் பண்ணுகிறது போல இங்கே ஆபிரகாம் பார்கெயின் பண்ணுகிறானே? ஆமா, பார்கெயின் பண்ணுகிறான். அந்த அந்த தன்னுடைய சர்வ அரசாட்சியின் அதிகாரத்துக்கு உள்ளே தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகள், அவர் சர்வ ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கிற மகா பெரிய தேவனாக இருந்தாலும் நாம் அப்பா, பிதாவே அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஸ்தானத்திலே நம்மை வைத்திருக்கிறார் அல்லவா? நம்ம என்ன வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம், கேட்டுட்டு ஆனா இதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் உற்று கவனிக்கிறதற்கு அவர் ஒரு 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 நல்ல தகப்பனாக இருக்கிறார். What an amazing God we have. இல்ல? சோ 18வது அதிகாரம் திரும்பவும் நம்ம. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ?
இங்கே அவன் ஜெபிக்கும் போது நல்லா உற்று கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் அவனுடைய பிரைமரி கன்சர்ன், அவனுடைய ஆபிரகாமுடைய அடிப்படையான அவனுடைய கன்சர்ன் என்னவென்றால் அந்த அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலே வாசம் பண்ணுகிற தன்னுடைய சொந்தக்காரனாகிய அந்த லோத்தும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும், அல்லது நீதிமான்கள் அங்கே காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அவனுடைய பிரைமரி இன்டென்ஷன். அதை மறந்து போக வேண்டாம். ஆகையினாலே அந்த முழு பட்டணங்களினுடைய மக்களை குறித்து இரக்கமற்றவனாக இருந்தான் என்பது பொருள் அல்ல. அவர்களும் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவனுடைய இன்டென்ஷன். நிச்சயமாக. சோ ஆனா பிரைமரிலி அவன் ஐயனா எதை வச்சு சொல்லுகிறேன் என்றால் இந்த ஆபிரகாமினுடைய அந்த இன்டென்ஷனை ஆண்டவர் நிறைவேற்றினார். நிச்சயமாக 19வது அதிகாரத்துல நம்ம திருப்புவோமியானால் 19வது அதிகாரம் 29வது வசனத்திலே தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியமான காரியம். தேவன் சொல்லுகிறார், தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். Isn't it amazingly awesome? So லோத்தை தேவனாகிய கர்த்தர் அங்கிருந்து ரட்சிக்கும் போது, தப்ப விடும்படி அனுப்பி விடும்போது தேவன் ஆபிரகாமுடைய இந்த விண்ணப்பத்தை நினைவு கூர்ந்தார், அல்லது இந்த ஆபிரகாமை அவர் பார்த்தார். அமேசிங் இல்லையா? சோ தொடர்ந்து வாசிக்கலாம். 24வது வசனம், 23 வாசித்தோம். 18வது அதிகாரம். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை முதலாவது அவன் ஆரம்பிக்கிறான். நமக்கு நல்லா தெரியும், நான் வேகமாய் வாசிக்கிறேன். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? 25வது வசனம் கவனிங்கள். துன்மார்க்கனோடே நீதிமானையும், அதான் துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. அடுத்த பிரேஸ் நல்லா கவனிங்க. அதுதான் அவனுடைய இந்த ஜெபத்தினுடைய ஆதாரம். சர்வ லோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? சர்வ லோகத்தின் நியாயாதிபதி என்று தேவனாகிய கர்த்தரை அவன் அக்னாலஜ் பண்ணுகிறான். அந்த சர்வ லோகத்தினுடைய நியாயாதிபதி, அவர் நீதி செய்பவர் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அந்த ஒரு அக்னாலஜிங் அண்ட் ஆஸ்கிரைபிங், அதை அங்கீகரிப்பதும் அதை அவருக்கு உரித்தாக்குவதும் அவனுடைய ஜெபத்தினுடைய மிக முக்கியமான பகுதி. அருமையானுள்ளே என்பதை நான் மறந்துவிடக் கூடாது. தொடர்ந்து வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அதன் நிமித்தம் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தை முழுமையும் நான் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, ஏதோ தூளும், அந்த ஆட்டிடியூட பாருங்க, தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். அருமையானுள்ளே, அநேக வேளையிலே நான் ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது, ஆபிரகாமை குறித்து பிரசங்கிப்பவர்கள் அவன் சீமானா இருந்தான் என்று சொல்லும் பொழுது, சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் பொழுது ஆபிரகாமை அவர்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியாது. அருமையானுள்ளே, முழு மனுக்குலத்திலே எந்த ஜெனரேஷன்ல வாழ்கிற மக்களாக இருந்தாலும் விசுவாசிகள் என்கிற அந்த கூட்டம், அவிசுவாசிகள் என்று 2 கூட்டம் தான். சோ விசுவாசிகள் என்பவர்கள் எல்லாம் பரலோகத்திலே வாழப் போகிறார்கள். சோ அந்த விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கும்படி தேவனாலே சரித்திரத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய மனிதன் தான் இந்த ஆபிரகாம். எப்படி அவன் சொல்லி ஜெபிக்கிறான்? தூளும் சாம்பலுமாயிருக்கிற நான், டஸ்ட் ஆஷஸ். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைவா இருந்தார், 45 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. 28வது வசனத்துல 29 40 என்று குறைகிறது.
40 இருந்து குறைக்கும் போது எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்க. 30வது வசனத்திலே, அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ எல்லாவற்றையும் பொறுமையாக அவர் கேட்கிறார். That doesn't mean that அதன்படி இவர் தன்னை மாற்றிக்கொள்வார் என்பது அல்ல. 31வது வசனம், அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடே பேச துணிந்தேன். 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ. 32வது வசனம், அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். ஒருவேளை 4 நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அடுத்த பார்கெனுக்கு அவன் தான் போகல, ஆபிரகாம் தான் போகல. ஆபிரகாம் அடுத்த பார்கெனுக்கு போயிருந்தான்னா ஆண்டவர் சோதோமையும் குமோராவையும் அழித்திருக்க மாட்டார் என்று. எத்தனை பெரிய முட்டாள்தனத்தை மிகவும் கேஷுவலாக பிரசங்கித்து விடுகிறார்கள். அருமையானவர்களே, 33வது வசனம் ரொம்ப அருமையான வசனம் சொல்லி நான் நினைக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். அதுல இம்ப்ளைடா இருக்கிற இந்த ஃப்ரேஸ் நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். லார்ட், thy will be done, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லும் போது, இது தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிற அவருடைய சித்தத்தின் ஆலோசனையின்படியான திட்டம் நிறைவேறுவதாக என்று அவன் ஜெபிக்கிறான். ஆனால் அதற்குள்ளே தன்னுடைய விருப்பத்தின்படி ஜெபிப்பதற்கான ஒரு ப்ரொவிஷனும் அங்கே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சோ அருமையானவர்களே, நாம் இதை குறித்து ரொம்ப கன்சர்னா, இது ஆண்டவருக்கு சித்தமா இருக்குமா, அவருடைய அந்த சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக இருக்குமா அப்படிங்கிற காரியங்கள் நம்மை அப்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஜெபிக்கும் போது தைரியமாக நாம் என்ன காரியத்தை விரும்புகிறோமோ அந்த காரியத்திற்காக நாம ஜெபிக்கலாம் அருமையானவர்களே. ஆனா இந்த காரியத்தை மனதிலே வைத்திருப்பதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அந்த ஆட்டிடியூடோட ஜெபிப்பது ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ ஆகினாலேதான் இந்த ஜெபத்தை குறித்து செயின்ட் அகஸ்டின் என்பவர் எப்படி ஒரு அழகான காரியத்தை சொல்லி இருக்கிறார். Prayers are useful in obtaining those favors which he foresaw he would bestow on those who would pray for them. ஆங்கிலத்துல கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும், அமேசிங்கான காரியம். அதனால தமிழ்ல நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. ஜபிக்கிறவர்களுக்கு அருளும்படியாய் தேவனால் முன்குறிக்கப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் உதவுகிறது. ஜெபிக்கிறவர்களுக்கு அருளப்படும்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் உதவுகிறது. So prayer is ordained by God. ஆனால் அவரால் முன்குறிக்கப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக. சோ அருமையானவர்களே, நான் முதல்ல சொன்ன அந்த கேட்டகரி ஓப்பன் தீசம், நாம் ஜெபிக்கிறபடி நம்முடைய நிகழ்வுகளை, டெஸ்டினிஸை நாம் கடந்த வாரத்துல பார்த்தது போல அந்த நிகழ்வுகளை நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு ஜெபிக்கிறவர்கள், அப்படி அருமையானவர்களே இந்த வசனத்தை வைத்து அவர்கள் அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. 21வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, 21வது வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 18:23 இருந்து நம்ம வாசித்தோம். ஆனா 21வது வசனத்தை பாருங்க. அங்கே தேவன் சொல்லுகிற காரியம், நான் இறங்கி போய் என்னிடத்திலே வந்து எட்டின அந்த கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்படின்னா தேவனாகிய கர்த்தருக்கு முதல்ல இது தெரியாதா? சோ அந்த ஓப்பன் தீசம் என்று சொல்லக்கூடியவர்கள், நம்முடைய ஜெபத்தினாலே நிகழ்வுகளை மாற்றலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஆதாரமாக இந்த வசனம் இருக்கக்கூடும். சோ
ஆனா இது எவ்வளவு முட்டாள்தனம் என்பது அந்த ஃபேஸ் வேல்யூலே நமக்கு தெரியும். அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. ஒரு 2 காரியங்களையும் இதற்குள்ளே நான் இடை சொருகலாக கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு பகுதியை நாம் இன்டர்பிரட் பண்ணும்போது, இது ஹவு டு ஸ்டடி த பைபிள், வேதாகமத்தை வியாக்கியானப்படுத்துவது எப்படி என்கிற தலைப்பிலே இடை சொருகலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான காரியம். 2 மிக முக்கியமான கொள்கைகள் அருமையானவர்களே. ஒன்று, டிஃபிகல்ட்டான பேசேஜஸ் அல்லது வேதாகமத்திலே கருகலான அல்லது வியாக்கியானப்படுத்த பொருள் விளக்கம் கொள்வதற்கு சற்று கடினமான வேத பகுதிகள் உண்டு. அப்படி கடினமான வேத பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தின் உண்மைகளை நாம் வியாக்கியானப்படுத்த வேண்டுமானால் அதே பொருளை குறித்து இன்னொரு இடத்திலே டைரக்டான ஒரு போதனை இருக்கும். அந்த டைரக்டாக இருக்கிற அந்த போதனையை கொண்டுதான் இங்கே டிஃபிகல்ட்டான பேசேஜை நாம் வியாக்கியானப்படுத்தும்படியாய் வர முடியும். உதாரணமாக இப்போ இந்த 21வது வசனத்தை பார்க்கும்போது இந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் இறங்கி அவர்கள் அப்படி செய்கிறார்களோ இல்லையோ என்று சோதோம் கொமோரா பட்டணத்தாரை பற்றி நான் போய் பார்க்கிறேன் சொல்லும் போது தேவனுக்கு தெரியாதா என்று ஒரு காரியம் வருகிறது. ஆனால் அருமையானவர்களே, ஏராளமான பேசேஜஸ் உண்டு சங்கீதங்களிலே அல்லது தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களிலே. டைரக்டான டீச்சிங் இருக்கிறது, வேத போதனை இருக்கிறது. அவர் சர்வ ஞானி என்று என்னுடைய இருதயத்திலே எண்ணங்கள் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவைகள் உருவேற்படும் நாட்களும் உடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த போதனைகளை எல்லாம் சேர்த்துதான், இந்த நேரடியாக போதனைகள் அருளப்பட்டிருக்கிற வசனங்களினுடைய காரியங்களை எல்லாம் வைத்து சேர்த்துதான் நாம் சொல்கிறோம் God is omniscient என்று. தேவனாகிய கர்த்தர் சர்வ ஞானமுள்ளவர் என்று சொல்கிறோம். சர்வ ஞானம் என்றால் என்ன? 20 வருஷத்துக்கு முன்பு நடக்க வேண்டியது அல்லது 100 வருஷத்துக்கு பிறகு நடக்க வேண்டியது எல்லா காரியங்களையும், எல்லா நிகழ்வுகளையும், எல்லா மனிதர்களுடைய எல்லா பேச்சுக்களையுமே அவர் முன்னதாக அறிந்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்துக்கு உள்ளே வருகிறது என்கிற காரியம்தான் அவர் சர்வ ஞானி என்கிற காரியம். அவர் சர்வ ஞானி என்று அநேக போதனைகள் இருக்கிறது. அந்த போதனைகளுக்கு இது விகற்பமாக இருக்கிறதே என்றால் அந்த போதனைகள் தான் நமக்கு முக்கியம். அந்த போதனைகளின் அடிப்படையிலே தான் இதை பார்க்க வேண்டும். அப்ப என்ன? இரண்டாவது இன்னொரு காரியத்தையும் சொல்லிவிடுகிறேன். அந்த ஹிஸ்டாரிக் நரேட்டிவ், அந்த சரித்திரத்திலே நடக்கும் நிகழ்வுகளை நரேட்டிவா எழுதியிருக்கிற அந்த வசன பகுதிகளை நாம் அதை இன்டர்பிரட் பண்ணும்படியாக வரும் பொழுது இப்படிப்பட்ட நேரடியான போதனைகள் மற்ற இடங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அதை வைத்துதான் நாம் இதை கொண்டு வர வேண்டும். அல்லது இந்த டிஃபிகல்ட் பேசேஜ், கடினமான பகுதிகளை வியாக்கியானப்படுத்தும்படியாக ஏதோ பல வசனங்களிலே மிக தெளிவாய் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை கொண்டு இந்த கடினமான காரியங்கள் அமைந்திருக்கிற அந்த வசன பகுதியை வியாக்கியானப்படுத்த முற்பட வேண்டும். இந்த 2 காரியத்தையும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை மனதிலே வைத்தவர்களாக இந்த 21வது வசனத்திலே நாம் வரும் பொழுது, இந்த 21வது வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்ன? இப்படிப்பட்ட காரியத்தை நாம் இன்னும் பல இடங்களிலே பார்க்கிறோம். பாபேல் கோபுரத்தை மக்கள் சேர்ந்து கட்டும்பொழுது இந்த நிம்ரோதனுடைய அந்த தலைமையிலே மக்கள் எல்லாம் இணைந்து வானத்தை எட்டும் அளவிற்கு அவர்கள் அந்த கோபுரத்தை கட்டுகிற அந்த பணியிலே அவர்கள் முனைந்து நிற்கும் போது தேவனாகிய கர்த்தர் அதே காரியத்தை சொல்லுகிறார். நாம் இறங்கி சென்று பார்ப்போம் என்று சொல்லும் போது அவருக்கு தெரியாததல்ல. இது ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதர்களுக்கு எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தை சில காரியங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படியாக மனிதர்களை போன்ற காரியத்திலே அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் அதை வைத்து நாம் ஒரு போதனையை கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட போதனைகளை இந்த நரேட்டிவ்ல இருந்து,
அல்லது சரித்திர நிகழ்வுகளை எழுதியிருக்கிற அந்த வேத பகுதிகளிலிருந்து அப்படியே நாம் போதனைகளை எடுப்போமே ஆனால் அது மிக மிக ஆபத்தான, மிக மிக சறுக்கலான இடங்களிலே நம்மை கொண்டு போகும். அது ஆபத்தான ஒரு காரியம். அருமையானவர்களே, இங்கே இந்த தேவனுடைய அந்த சர்வ ஆளுமையின் அந்த திட்டம், அந்த தீர்மானத்திற்கு உட்பட்டு ஆபிரகாம் ஜெபிக்கிற காரியங்களிலிருந்து அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதுலயும் டுவெல் பண்ண முடியாது நமக்கு. ஆனாலும் அருமையானவர்களே, இந்த இப்போ இது அதிகமாக பிரிடாமினன்டா தேவனாகிய கர்த்தருடைய அந்த அவருடைய சர்வ ஆட்சி அதிகாரத்துக்குட்பட்ட அவருடைய மாறாத ஆலோசனையின்படியான அந்த மறைக்கப்பட்ட காரியமாகிய அந்த ஆலோசனையின்படியான அந்த சித்தம் என்று சொல்லி நம்ம இதை பார்க்கிறோம். இன்னொரு காரியம், இப்ப இந்த வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் அதை மனிதர்கள் உதாசீனப்படுத்த முடியும் என்பதற்கு 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாத்ராகம புஸ்தகம் 5வது அதிகாரம், யாத்ராகம புஸ்தகம் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமும் 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். திரும்ப வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பார்வோனிடத்திலே சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார். God of Israel, the Lord of Israel is declaring, ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கிற பார்வோனே, உன்னையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இது, அவருடைய கட்டளை இது. பார்வோனுடைய பதில் என்ன? 2வது வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. இந்த தேவனாகிய கர்த்தருடைய, அவனையும் படைத்த இந்த தேவனாகிய கர்த்தருடைய எக்ஸ்பிளிசிட்டான, வெளிப்படையாக அவர் வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய வார்த்தை அல்லது அவருடைய கட்டளை அல்லது அவருடைய சித்தம் ஒரு மனிதனுக்கு முன்பதாக வரும்போது, ஒரு ராஜாவுக்கு முன்பாக வரும்போது, ஒரு ஹியூமன் நேஷன்ல உள்ள ஒரு ராஜாவுக்கு முன்பதாக வரும்போது என்ன சொல்கிறான்? Who is the Lord? அவர் யார்? அவரை நான் அறியேன், நான் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? பின்பு நடந்த காரியங்களை நாம் அறிவோம். அவர் யார் என்று நான் அறிய மாட்டேன், அறியவில்லை, ஆகையினாலே நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்வது உண்மையான காரியம். அருமையானவர்களே, அநேக இந்த இது வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய சித்தத்தை மையமாக கொண்டது. அருமையானவர்களே, இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே, இந்த கான்டெக்ட்ல எழுதப்பட்ட வசனம் இல்லை. நன்றாக நினைவு கொள்ளுங்கள். நான் முதல்ல டிஃபைன் பண்ணும்போது நான் சொன்னேன், வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் என்பது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்த அவருடைய வார்த்தை என்று. எழுதி கொடுத்த வார்த்தைகள் இல்லாத போது தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் பேசினார். So that is equal to the word of God that we have. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இது மாறாத பிரமாணம். எப்படி பார்வோனுக்கு முன்பதாக மோசே தேவனுடைய வார்த்தை இது என்று எடுத்துக்கொண்டு வந்தானோ, அதே தேவனுடைய வார்த்தை தான் இது, அதே தேவனுடைய கட்டளை தான் இது, அதே தேவனுடைய சித்தம் தான் இது. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கீழ்ப்படியத்தக்கதாக நமக்கு தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்த அவருடைய வார்த்தை தான் இந்த வார்த்தை. சோ இந்த தேவனாகிய கர்த்தரை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? Do we know him as the sovereign God?
தேவனை தேவனென்று நாம் அறிந்திருந்தோமானால், தேவனை தேவனென்று நாம் அங்கீகரித்து அவருக்குரிய அங்கீகாரத்தை அவருக்கு உரித்தாக்குகிறவர்களானால், we are expected of an implicit obedience. நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல் அவசியம். என்ன சொல்றான், அந்த கர்த்தரை நான் அறியல. அது பிறகு வந்த 10 வாதைகளினுடைய அந்த இன்க்ரீசிங் இன்டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அது வலுவாகி கொண்டு போனதையும், கடைசியிலே அவனுடைய பிள்ளையும் அவனுடைய பிரஜைகள் எல்லாருடைய முதற் பிள்ளை சாகிற அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நோ who the God of Israel is. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யார் என்று தெரியாது என்று சொன்னாய் அல்லவா? நோ who God is. இந்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள் என்று சொல்லி அவர் அறிய வைக்கிறார். எல்லாமே அவருடைய அந்த சர்வ ஆளுமையின் அரசாட்சி அதிகாரத்துக்குள்ளே வருகிறது. நல்ல கவனிங்க, தேவனாகிய கர்த்தருடைய வெளிப்படுத்தப்படாத அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிற அவருடைய அந்த சித்தம், அவருடைய ஆலோசனையின் சித்தம், அவருடைய அந்த ரகசியத்தின் அந்த சித்தம், அந்த திட்டம், அந்த தீர்மானத்திற்கு உள்ளே கீழ்ப்படியும்படியாக கொடுக்கிற அந்த வார்த்தைகளும் வருகிறதை கவனிச்சீங்களா? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 7வது அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 7வது அதிகாரம் 30வது வசனம். பரிசேயரையும் நியாயசாஸ்திரிகளையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். சோ தேவனாகிய கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய சித்தத்தை அல்லது கீழ்ப்படியும்படியாக அவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை, அந்த ஆலோசனைகளை ரிஜெக்ட் பண்ணுவதற்கு, தள்ளுவதற்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறது. தள்ளுகிறார்கள். ஆனால் அது அவர்கள் தள்ளுவதும் அவர்கள் ஒப்புக்கொள்வதும், அல்லது அவர்கள் தள்ளுவதும் அவர்கள் இம்ப்ளிசிட்டா கீழ்ப்படிவதும், இந்த இரண்டுமே அவருடைய சர்வ ஆளுமையின் அந்த திட்டத்தில், தீர்மானத்தில், அவருடைய சித்தத்திற்கு உள்ளே அடங்கி இருக்கிறது. சோ இது நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் அருமையானவர்களே. சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு எக்ஸாம்பிளினுடைய அந்த காரியத்தை வாசிக்காதபடி அதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம். அது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் தான். அதை மாத்திரம் மென்ஷன் பண்ணி நான் முடிக்க விரும்புகிறேன். பிலேயாமுடைய காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தருடைய அந்த சர்வ அரசாட்சியினுடைய அவருடைய ஆலோசனையின்படியான அந்த தீர்மானம், அதை தெளிவாக பிலேயாம் அறிந்திருந்தான். தெளிவாக அவனுக்கு அது சொல்லப்பட்டது. God revealed it to him. அதை தேவனாகிய கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? 12வது வசனம், 22வது அதிகாரம், எண்ணாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் என்றார் என்று சொன்னார். சோ இது தேவனாகிய கர்த்தருடைய அந்த சித்தம், அவருடைய திட்டம் அவன் வெளிப்படுத்தப்பட்டது என்றே சொல்லலாம். வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். அந்த நாட்களிலே வேதாகமும் இல்லை. சோ எப்படி பார்வோனுக்கு அவருடைய சித்தம், வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டதோ, சொல்லப்பட்டதோ, அதே விதமாக இவனுக்கும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் அதே காரியத்தை அவன் சொல்லி அந்த ராஜாவினிடத்திலிருந்து, பாலாக்கினிடத்திலிருந்து வந்த மக்களை அனுப்பி விடுகிறதை நாம பார்க்கிறோம். ஆனா தொடர்ந்து நம்ம என்ன பார்க்கிறோம்? தொடர்ந்து
அவன் அதிக கனத்தையும் 17வது வசனத்துல 15வது வசனத்துல பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். 17வது வசனம் அந்த அதிக பிரபுக்கள் என்ன சொல்கிறார்கள், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் சொல்லுவேன் என்று அவன் அந்த ராஜா சொல்லி அனுப்புகிறான். அந்த காரியத்தை அவன் சொல்லுகிறார்கள். அதற்கு பிலேயாம் என்ன மறு உத்தரவு சொல்கிறான்? 18வது வசனம் பியூட்டிஃபுல்லா நல்லா தான் சொல்லுகிறான். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை நான் மீறக்கூடாது. What an amazing understanding of the sovereignty of God. தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆட்சி அதிகாரத்தை குறித்த நல்ல தெளிவு அவனுக்கு இருக்கிறது நாம பார்க்கிறோம். சொல்லுகிறான், இவ்வளவு தந்தாலும் அந்த வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் வீடு நிறைய தந்தாலும் the word of the Lord, the command of the Lord or the will of the Lord, தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தினுடைய சித்தம், அவருடைய திட்டம் அல்லது அவருடைய வார்த்தை, அதை காட்டிலும் அந்த வீடு நிறைய வெள்ளியும் பொன்னு நிறைவை காட்டிலும் மிகவும் மேலானது, மிகவும் வேல்யூபிளானது, மீறக்கூடாது. ஆனாலும் 19வது வசனத்துல உள்ள ஆகிலும் என்கிற வார்த்தையோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும் படிக்கிறேன். அருமையானவர்களே, தேவனுடைய அந்த வெளிப்படுத்தப்பட்ட சித்தம், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற காரியம், தேவனுடைய கட்டளைகள் சொல்லுகிற காரியங்களை நாம் தெளிவாக அறிந்திருந்தும் கூட தொடர்ந்து அநேக வேளைகளிலே இந்த காரியம் என்னுடைய சித்தம் அல்லது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவனை அந்த ஆகிலும் என்கிற அந்த ஜோனுக்கு அவன் போறதுக்கு காரணம் என்ன? ஆகிலும் என்கிற அந்த ப்ரொவிஷனுக்கு ஒரு கோலத்திற்கு அவன் செல்வதற்கு காரணம் என்ன? நமக்கு தெரியும். இருதயத்திலே மறைந்து கிடந்த அந்த பொருளாசை இல்லாதவனை போல தன்னை காட்டிக் கொள்ளுகிறான். பொருளாசை கொஞ்சமும் இல்லாதவனை போல தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறான். ஆனால் இருதயத்தில் மறைந்திருக்கிற காரியம் இந்த சூழ்நிலையிலே வெளியே வருகிறது அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேளையிலே நான் என்னை குறித்து தான் சொல்கிறேன். எனக்கு மனிதர்களுடைய புகழ் ஒன்றும் ஆசை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஆனால் எனக்குள் இருக்கிற காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இருதயத்தினுடைய ஆழத்தினுடைய இன்க்ளினேஷனை உணர்ந்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. அது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வெளிப்படும். மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நம்முடைய மனைவிக்கு கூட தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த ஆசை வெளிப்படும். அருமையானவர்களே, சோ அந்த ஆசையினுடைய அந்த 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 இன்க்ளினேஷன் அவ்வளவு அதிகமா இருந்தபடினாலதான் அவன் அடுத்த ஜபத்துக்கு போறான். அவருடைய சித்தத்தை வளைத்து விடலாம் என்று அதனுடைய விளைவுகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை அருள்வாராக. அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க அவர் நமக்கு தொடர்ந்து வாழ்க்கையிலே கற்றுக் கொடுப்பாராக. ஆபிரகாமை போல ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே நமக்கு இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. அதன்படி சொல்ல நமக்கு வேண்டிய அனுகிரகங்களை அவர் தருவாராக. ஒவ்வொரு தமிழாக இமை ப்ரேயர் பண்றீங்களா? வசனத்துக்காக இமை ஓகேண்ணா. எடுத்துக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. கிருபை நிறைந்தவரே அப்பா, ஆண்டவரே, இந்த வேலையிலையும் ஆண்டவரே அப்பா, மாலை வேலையிலையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளே ஆண்டவரே அப்பா கேட்கும்படியாக ஆண்டவரே
அப்பா தொடர்ந்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா மகிமை பொருந்தியவராக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே அப்பா உணரும்படியாக அநேக காரியங்களிலே ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வரீங்க. ஆண்டவரே இந்த காரியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே தகுதி இல்லாதவர்களாக இருக்கும் இந்த வேலையிலையும் அப்பா ஆண்டவரே உம்முடைய அந்த ஆண்டவரே அந்த வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவரே அந்த சித்தத்திற்கு ஆண்டவரே கீழ்ப்படிய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ராணி இல்லாதவர்களாப்பா அந்த வேலையிலையும் ராஜா ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த பாவ கரைகள் ஆண்டவரே ஆண்டவரே வெளிப்பட்டு ஆண்டவரே அப்பா அதிலிருந்து நாங்கள் இருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா உங்களுடைய சித்தத்தை செய்ய ஆண்டவரே தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே தேவன் தாமே ஆண்டவரே கிருபையாக அப்பா ஆண்டவரே எடுத்து போடும்படியாகவும் தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்கிறவர்களாக ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே அந்த அன்பை உணர்ந்து அப்பா உண்மை பொக்கிஷமாக பார்ப்பதிலே ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் வளர ஆண்டவரே அதிலே நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுடைய சந்தோஷங்கள் ஆண்டவரே அப்பா மண்டையே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா அதை அனுபவிக்க ஆண்டவரே உமக்கு நிகராக வேறொன்றையும் ஆண்டவரே நாங்கள் வைக்காதபடிக்கு அப்பா ஆண்டவரே அதை வேல்யூ பண்ணக்கூடிய அப்பா ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா உண்மை மகிமைப்படுத்துகிற இந்த காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் வளர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரேப்பா இந்த சத்தியத்தின் ஊடாக ஆண்டவரே நீ பலப்படுத்தி நடத்தும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சர்வ ஆளுமையிலே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே எவ்வளவாக ஆண்டவரேப்பா அதிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை ஆண்டவரே நினைக்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரேப்பா அதற்கு எவ்வளவேனும் தகுதி இல்லாதவர்கள் அப்பா நாங்கள் ஆண்டவரே இந்த வேலையிலையும் ஆண்டவரே இந்த சர்வ ஆளுமையை ஆண்டவரேப்பா நாங்கள் உணரக்கூடிய அதிலே ஆண்டவரே அதிக சந்தோஷம் அடையக்கூடிய கிருபைகளை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரேப்பா எங்களை வழி நடத்துங்க. உண்மை நாள்தோறும் மகிமை பொருந்தியவராக இன்னும் அதிகமாக பார்த்து ஆண்டவரே அதிலே நாங்கள் சந்தோஷம் அடைய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இப்படிப்பட்ட கிருபையினாலே நிரப்பும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. வேலையிலே ஆண்டவரே வாரந்தோறும் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா உம்முடைய வார்த்தைகளை தந்து இன்னும் அதிகமாக ஆண்டவரே உண்மை ஆண்டவரேப்பா எங்களை வெளிப்படுத்தி காட்டி ஆண்டவரே உண்மை இன்னும் அதிகமாக நேசிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரேப்பா வழி நடத்துகிற அன்றைய ஆண்டவரும் களத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே அநேக பலவீனங்கள் மத்தியிலோ ஆண்டவரேப்பா உடைய வார்த்தைகளை அநேகருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக ஆண்டவரே இதை பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரப்பா. அந்த வேலையிலேயும் ஆண்டவரே அவரையும் ஆண்டவரை நீ பலப்படுத்தி இன்னும் அதிகமாக அவரை ஆண்டவரேப்பா இந்த ராஜ்யத்தின் காரியங்களிலே எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. இந்த தொடர்ந்து அவர் ஆண்டவரே அந்த சென்று வருகிற அந்த போராட்டங்களிலும் அப்பா தூக்கமின்மை ஆண்டவரே இந்த ஷோல்டர் பெயின் ஆண்டவரேப்பா இந்த காரியங்களிலிருந்து ஆண்டவரே அங்கிளே ஆண்டவரேப்பா நீர் மீட்கும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பலவீனங்களிலிருந்து ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஆண்டவரேப்பா ஆண்டவரே இது எல்லாவற்றையும் ஆண்டவரேப்பா கடந்து இன்னும் அநேகருக்கு ஆண்டவரேப்பா உண்மை வெளிப்படுத்த அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரை கிருபை செய்து நடத்தும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். ஆன்டியும் களத்துல கொடுக்கிறோம் அப்பா. அவர்களையும் பலப்படுத்துங்க. இருவரும் இணைந்து ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்த ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் ஆண்டவரே அன்பை ஆண்டவரே அந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான அப்பா ஆண்டவரே அந்த கதவுகளை ஆண்டவரேப்பா அன்பில் மூலமாக நீர் திறக்க ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. வேலையிலேயே ஆண்டவரே அங்க நடக்கிற ஆண்டவரே எல்லாவித ஊழியங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரை கிரியை செய்யும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. எல்லா துதியான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே.